காலேஜ்ல நார்மலா இருக்கையில எல்லாம் பேக்கா சொல்றாங்க. எழுதுறது ஒன்னா இருக்கு. நாங்க போய் கேட்கும் ரெண்டே 2 இன்ஜெக்ஷன் தான் போதும். ஆனா ஆபரேஷன் தியேட்டர்ல பண்ண வேண்டிய எல்லா ப்ரொசீஜரையும் இங்க அனஸ்தீசியா ரூம்ல வச்சு பண்றாங்களாம். அதனாலதான் அங்க வச்சு பண்றேன்றாங்க எல்லாத்தையும். ஓடி ப்ரொசீஜர் ஒரு ஹார்ட்ல பண்ற ஒரு சர்ஜரியை எவ்வளவு ப்ரொசீஜர் எவ்வளவு ஸ்டெரைலா பண்ணணும் வாட்ல வச்சு பண்ணிருக்காங்க. அவ்வளவு ரத்தம் அடிச்சு கிளிக்காம 7 மணிக்கு டியூட்டி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசிருக்காங்க. எங்கிட்ட பேச வச்சிடலாங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? அப்பாவை கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க அக்கா நர்ஸ் தானே படிச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேசலாம்ல. ஒரு விஷயம் கூட ஒரு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. கன்சென்ட் சைன் எல்லாம் முடிச்சிட்டு கன்சென்ட் சைன் கூட வாங்கல, சொல்லவே இல்லை. நாங்களா போய் கண்டுபிடிச்சாதான் எல்லாமே சொல்றாங்க. ஒரு உயிரை காப்பாத்துற செவிலியர் உயிரையே அங்க இருக்கக்கூடிய டாக்டர்னால காப்பாற்ற முடியல. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோட நிலைமை. திருச்சி மாவட்டம் மகாத்மா காந்தி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில படிக்கக்கூடிய சீதா லட்சுமின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதாவும் மூக்குல சத வளர்றதாவும் சொல்லி ஆபரேஷன் தியேட்டர்ல கூட்டிட்டு போய் தவறான சிகிச்சை அளித்ததுனால அந்த பொண்ணு அங்கேயே உயிரிழந்துருது. இதுக்கு இந்த தவறான சிகிச்சையோட விஷயம் கூட படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தெரிய வந்தோடனே இந்த மாணவிகள் என்ன பண்றாங்க, வெளியே போராட்ட காலத்துல இறங்குறாங்க. இந்த மரணத்துக்கு ஒரு தீர்வு வேணும், நியாயம் வேணும்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடுறாங்க. போராடும் போது அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த செவிலியர் பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னா அங்க வார்டுல தான் வச்சு ஆபரேஷனே பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல கூட வச்சு பண்ணல, வார்டுல வச்சு பண்ணதா அவங்க கூட உடன் படிக்கக்கூடிய மாணவிகளே சொல்றாங்க. செவிலியருக்கு படிக்கக்கூடிய மாணவிகளே, தயவு செஞ்சு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நான் ஒரே ஒரு கேள்விக்கை வச்சுக்கிறேன். என்னன்னா, தயவு செஞ்சு ஒரு தப்பு நடந்த அப்புறம் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதுக்கு எல்லாரும் எடுப்பாங்க, அது யார் வேணா எடுப்பாங்க. ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்ஷன் எடுக்க பாருங்க. அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்பதான் நம்ம பெண்களை பாதுகாக்க முடியும், ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு அந்த உயிர் போயிடுச்சு, அதுக்கு எவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த உயிர் நமக்கு திரும்ப வராது.